முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 4வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி நடைபெற்றது. திமுக ஆட்சி அமைத்து முதல் ஆண்டில் கொரோனா காரணமாக பேரணி நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு கருணாநிதியின் நினைவிடத்திற்கு பேரணியாக திரண்டு திமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். சென்னை ஓமந்தூரார் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதியின் சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அங்கிருந்து அவரது தலைமையில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட திமுகவினர் பேரணியாக சென்றனர். சேப்பாக்கம், எழிலகம் ஆகியவற்றை கடந்து காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிட வளாகத்தில் அமைந்துள்ள கருணாநிதி நினைவிடத்தில் அமைதி பேரணி நிறைவடைந்தது. அங்கு முதலில் இருந்த அண்ணாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நினைவிடத்தில் கருணாநிதிக்கு அண்ணா மாலை அணிவித்த புகைப்படம் புத்தகத்தில் இருப்பது போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வைக்கப்பட்டிருந்த மார்பளவு சிலையின் அருகே மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவவேலு, பொன்முடி உள்ளிட்டோரும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, கனிமொழி, தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர்.